ஒரு செம்மையான ட்ரூ ஸ்டோரி மூவி தான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸுமே செம்மையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மூவி சஜஷன் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி 2019 ரிலீஸ் ஆன த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட். இந்த மூவியோட ஒன்லைனர் என்னென்னா, ஆஃப்ரிக்காவில் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்க ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தண்ணி இல்லாமல் ரொம்பவே வறட்சியில் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு சின்ன பையன் ஒரு விண்டு மில்லை கண்டுபிடிச்சி, இந்த விண்டு மில்லை பெரிய அளவில் நம்ம பண்ணால் கரண்ட் சப்ளை கிடச்சி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்பான். இதெல்லாம் எங்கள் அப்பா புரிஞ்சிக்காமல் அவனை அடித்து பயங்கரமாக கண்டிச்சு விட்டுருவார். அண்ட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விண்டு மில் கண்டுபிடிச்சிருவான் அந்த பையனும். இதுக்கப்புறம் அந்த கரண்ட் சப்ளை வந்துச்சா அந்த மக்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சான்னு ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே யூனிக்காக சூப்பராக இருந்திருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மூவி 2000 ரிலீஸ் ஆன கேஸ்டவே. இந்த மூவியோட ஹீரோ ஒரு டெலிவரி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். ரொம்பவே பர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நாள் தான் டெலிவரி எல்லாம் ஏரோப்ளேனில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்டில் இவர் கூட வந்து எல்லாருமே இறந்து இவர் மட்டும் கடலில் தனியாக மாட்டிப்பார். எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஐலாண்ட்லேயும் ஒதுங்கியிருப்பார். அப்போ தான் பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். பிகாஸ் இந்த ஐலாண்டில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, இவர் மட்டும் தான் அங்கே இருந்திருப்பார். இவர் தனியாக அங்கேருந்து வாடுறதுக்காக என்னெல்லாம் பண்ணார், எப்படிலாம் சர்வே பண்ணார், திரும்ப இங்கே வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவிக்காக இந்த ஹீரோ வெயிட்டை ஏற்றின்னு நிறைய கஷ்டப்பட்டுருப்பார். இதை நீங்கள் மூவியை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான மூவி, எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் தேட பார்க்க போகிற மூவி 2023 ரிலீஸ் ஆன 12th ஃபெயில். இந்த மூவி ரிலீஸ் ஆன டைமில் இந்த மூவி பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ சூப்பரான மூவின்னு சொல்லலாம். இதை ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி பெரிய கனவுகளோட ஒரு சிட்டிக்கு ஒரு பையன் வரான். அந்த சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நிறையவே ஸ்ட்ரகிள் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு வழி அங்கே சர்வே பண்ணி ஐபிஎஸ் ஆனானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் மூவி எடுத்திருப்பாங்க. எல்லாருமே இந்த லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படம், மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான மூவி இது. तुम्हारी और मेरी दुनिया बहुत अलग है। चोर की औलाद, कुछ चोर बोलो। நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற மூவி 2013 ரிலீஸ் ஆன 12 Years a Slave. இந்த மூவி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஹிஸ்ட்ரியில் இப்படிலாம் நடந்துக்கிறத மூவியில் பார்க்கவே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மூவியோட ஹீரோ அமெரிக்காவில் ஒரு மியூசிஷியனாக இருப்பார். அப்படி இருக்கும்போது இவரோட மியூசிக்கை பார்த்துட்டு 2 பேர் பணம் தரேன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் ஆஃப்ரிக்காலேருந்து வந்த ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல விற்றுருவாங்க. அந்த இடத்துலேருந்து இவரால் வெளியே வந்திருக்க முடியாது. 12 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே ராவாக காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சு அங்கேருந்து ஒரு வழியாக இவர் வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மூவி நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற மூவி 2015 ரிலீஸ் ஆன த ரெவனன்ட். இந்த மூவி ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே சினிமோட்டோகிராஃபியோட பயங்கரமாக இருந்திருக்கும். இந்த மூவியோட ஹீரோ ஒரு ஹண்டிங் க்ரூவில் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பியர் இவர் பயங்கரமாக அட்டாக்கும் பண்ணிடும். இதில் அவருக்கு ரொம்பவே அடிபட்டுரும். அதுக்கப்புறம் அங்கே க்ரூவில் இருக்க நம்பர்ஸ்லாம் இவரை பார்த்துக்காம இவரோட பையனை கொண்டுட்டு ஹீரோக்கு பிட்ரேல் பண்ணிடுவாங்க. இதனால ரொம்பவே கஷ்டமான ஹீரோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்வே பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு வந்து எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுத்திருப்பார். இந்த மூவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள்.